இப்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்யறத பல வடிவங்களை உதவி செய்வான். அதுக்கு நீங்க அவனை சில வடிவங்கள்ல நெருங்கணும். நீங்க இதை செய்யுங்க, நான் செய்றேன், நீங்க இப்படி செஞ்சா நானும் அப்படி செய்வேன், அல்லாஹ் அப்படி சொல்ற சில விஷயங்கள் இருக்குது. அப்ப அதுதான் உதவி வரும் வழிகள். உதவி என்பது அதனுடைய கோட்பாடு, அதனுடைய தத்துவம், அதனுடைய இலக்கணம் அல்லாஹ் அழகா சொல்லிவிட்டு சொல்றான். நீங்க சில விஷயங்களை செய்யணும். நான் இதுக்கு முன்னாடி ஓதுன வசனம் சூரா ஆலி இம்ரானுடைய 160. இன் சுருக்குமுல்லாஹ் ஃபலா காலிப லக்கும், சூரா ஆலி இம்ரான் 160. பல சகோதரர்களை நோட் பண்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். புறம் எடுத்து பார்க்கணும், வாசிக்கணும். வணதா ஹை ரைட். இப்ப பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபذ்குரூனி அذ்குருக்கும் வஷ்குரூ லீ வலா தக்ஃபுரூன். அதுக்கப்புறம் என்ன யாருக்கு தெரியும்? அடிக்கடி ஓதுறதுதான். فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. இதுக்கு இந்த வசனம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வசனம். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபذ்குரூனி அذ்குருக்கும், நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய திக்ரோடு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு ஒரு மனிதன் வாழ்ந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி எப்படி எல்லாம் வரும் என்பதுக்கு அல்லாஹ் ஒத்த வார்த்தையில சொல்ல, நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். இப்ப சொல்லுவோம் தானே, எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்போம் தானே. நம்ம யாராவது ஒரு ஆளை பார்த்துட்டு, என்னப்பா ரொம்ப நாளா தொடர்பு இல்லைங்களா, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அப்ப அர்த்தம் என்னண்டா, பழமையா பேசுன மாதிரி பேச்சு இல்ல. சில மனிதர்களோடு நம்ம அவங்ககிட்ட பெருசா எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க ஒரு வார்த்தை சலான் சொல்றது, அவங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கிறது, பாய் நல்லா இருக்கிறீங்களான்னு ஒத்த வார்த்தை கேட்கறதே அவங்களுக்கு போதுமாயிருக்கும். புரியுது அவங்களுக்கு? அது இல்லாம போச்சுன்னா அதனுடைய அந்த பெருமதியை லட்சம் கொடுத்தாலும் கோடி எடுத்தாலும் நம்மளால அடைய முடியாது. அப்ப அல்லாஹ் அங்க என்ன சொல்லலாம் தெரியுமா? ஃபذ்குரூனி அذ்குருக்கும், நீங்க என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். சரியா? அல்லாஹ் நம்மளை ஞாபகப்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஷ்குரூ லீ வலா தக்ஃபுரூன், நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க, நீங்க என்ன நிராகரிச்சிடாதீங்க. எப்படி அல்லாஹ் அழகா சொல்றான், நீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க, என்ன நீங்க நிராகரித்து விட வேண்டாம். ஏண்டா முதலாவது அல்லாஹ் சொல்றான், ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், நீ என்ன நினைச்சா நான் உன்னை நினைப்பேன். நினைக்கிறேன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் அல்ல, இபாதத்தால நினைக்கணும், எங்களுடைய உடல்களால நினைக்கணும், உள்ளத்தால நினைக்கணும், காதால நினைக்கணும், கண்ணால நினைக்கணும், நன்மை செஞ்சு நினைக்கணும், பாவத்தில இருந்து விடுபட்டு நினைக்க வேண்டும். அப்படி திக்ருடைய வாழ்க்கை வாழ்ந்தால் அது குறுக்கும். அப்படி இல்லையா, நான் தந்ததையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு நீ என்னை நிராகரித்தால், புறக்கணித்தால் அது வேற. அல்லாஹ் அதையும் சில இடங்கள்ல சொல்றான். அப்ப வஷ்குரு லீ வலா தக்ஃபுரூன் சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும். இங்க அல்லாஹ் முதல்ல சொல்றான் இஸ்தஈனு பிஸ்ஸப்ர், பொறுமை சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி, உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும். வாழ்க்கையினுடைய அடிப்படை மனிதர்களோடு புழங்குகின்ற பொழுது அது அடிப்படை பொறுமை. பொறுமை தான் வாழையிலும். அல்லாஹோடு உள்ள தொடர்புள்ள அடிப்படை சலா. ரெண்டையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். நீ உலகத்துல நல்லா வாழ்றதுக்கு பொறுமை தேவை, அல்லாஹோட தொடர்பு சீராகிறதுக்கு என்ன தேவை? தொழுகை தேவை. சபர் இருந்தா தான் அல்லாஹ் வணங்குவான். சபர் 3 வகை, அது நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அதை சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் கைவிடுவானா? கைவிட மாட்டான். அப்ப உதவியை வர வைக்கின்ற, உதவி வரும் வழிகளில் பிரதான வழி திக்ர், இஸ்திஆனா பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுவது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِنْ كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ وَإِذْ تَعَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் இன்னும் அதிகப்படுத்தி தருவேன்.
அப்ப இது அசீதன்னக்கும் என்பது அல்லாஹ்வுடைய உதவி வார வழி. ஒன்று இருக்குது, அதுல இன்னும் தேவை என்றால் இருப்பதை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்துங்கள். இப்ப நீங்க நான் முஸ்லிமா பிறந்திருக்கிறேன் என்று சொன்னா, நான் ஒரு முஸ்லிமாக பிறந்திருக்கிறேன் நன்றி உள்ளவனாக இருக்கணும். மோமின் நன்றி உள்ளவன். அப்ப நாம் முஸ்லிமாக வாழ்கிறேன், அப்ப அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தணும். இஸ்லாத்துக்கு நன்றி செலுத்தணும். அதை படிக்கணும், விளங்கணும், அதை 4 பேருக்கு எத்தி வைக்கணும். எத்தி வச்சால் இஸ்லாத்துல நீங்க உறுதியாக இருப்பீர்கள். எந்த அருள் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த அருளை அல்லாஹுக்காக பயன்படுத்த வேண்டும். எந்த அருள் அல்லாஹை விட்டு உங்களை தூரமாக்குதோ அது அருள் அல்ல. அல்லாஹ் தந்திருக்கிறான், நமக்கு விளங்குதில்லை. இஸ்லாத்தினுடைய பாக்கியம், ஈமான்ற பாக்கியம் விளங்குதில்லை. அல்லாஹ் நமக்கு என்னென்னலாம் அருள் செய்திருக்கிறானோ நீங்க நன்றி செலுத்துவது என்றால் அந்த அருளை அல்லாஹுக்காக பயன்படுத்தினால் அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக. அரபுல லஅஸீதன்ன அப்படி வந்தால், அந்த வினைச்சொல் அப்படி பயன்படுத்தப்பட்டால் நிச்சயமாக நான் உதவி செய்வேன், அதிகப்படுத்துவேன். லஅஸீதன்னகும்டா நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்க புறக்கணிச்சு நிராகரிச்சு போனால் என்னுடைய அதாப் கடுமையானது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப ஷுக்ருன் நிஅமா என்பது அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரும் வழி. அது எப்படி அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ்வுடைய உதவி வரும். அது எந்த வழியில வரும் என்றால் கிடைச்சதிலே அதிகமும் கிடைக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வரக்கூடிய வழியில உதாரணமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல பரக்கத் வேணும், இன்னும் வேணுமெண்டா அதை பதுக்கி வைப்பதில் பரக்கத் கிடையாது. நீங்க கொடுத்தால் அல்லாஹ் தருவான். நீங்க ஒன்று கொடுத்தா அல்லாஹ் 10 தருவான். நீங்க ஒன்று கொடுத்தா அல்லாஹ் 100 தருவான். அப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான் அதிகப்படுத்தி தருவேன். இதுதான் மூமினுடைய கோட்பாடு. உலகம் சொல்லும் என்ன, சேர்த்து வச்சதானே அது இருக்கும், அப்படித்தானே உலகம் சொல்லும். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா இந்த ஃபதுகுருனி அதுகுருக்கும் அஷ்குருனி வலா தக்ஃபுரூன் என்ற வசனம் சூரா பக்ராவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 152, அதுக்கப்புறம் அப்படி 153. அதே மாதிரி லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் சூரா இப்ராஹிம் 7வது வசனம். அடுத்து அல்லாஹ் ஒரு அடிப்படை சொல்றான், வகால ரப்புகும் உதுஊனி அஸ்தஜிபு லகும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். வகால ரப்புக்கும், உங்களோட ரப்பு சொல்றான். அல்லாஹ் எப்படி இந்த வாசகத்தை சொல்றான்? வகால ரப்புகும் உதுஊனி, உங்களோட ரப்பு சொல்றான், உதுஊனி, என்னை அழையுங்கள், என்னை மட்டும் அழையுங்கள், என்னை அன்று வேற யாரையும் அழைத்து விடாதீர்கள். வணக்கத்திலும் வழிபாட்டிலும் கேட்பதிலும் என்னை தவிர வேற யாரிடம் சென்று விடாதீர்கள். வகால ரப்புகும் உதுஊனி அஸ்தஜிபு லகும், நீங்கள் என்னை அழைத்தால் நான் உங்களுக்கு விடை அளிப்பேன். கேட்பது உதவியை தரும். அது கேட்பதுக்கு விடையளித்தல் என்பது நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் விடையளிக்கணும் என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. நீங்க கேட்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் 2 வருடங்களுக்கு பிறகு அது சரியா பிழையா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் சொல்றான் விடையளிப்பேன், தருவேன்னு சொல்லல. சில இடங்கள்ல தருவேன்னு சொல்றான், ஹதீஸ் குத்ஸில சில இடங்கள்ல வருது. ஆனால் அந்த 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 வாசகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அல்லாஹ் விடையளிப்பான், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் சில பொழுது தராமல் இருப்பான். அந்த தராமல் இருப்பதுதான் அந்த இடத்தில் தருவது. புரியுதா உங்களுக்கு? தராமல் இருப்பது எதற்காக? அல்லாஹ் உங்களுக்கு தருவதற்காக. அது எந்த நேரத்தில் என்று அல்லாஹ்க்கு தெரியும். وَقَالَ رَبُّكُمْ ادْعُونِي أَسْتَجِبْ لَكُمْ إِنَّ الَّذِينَ يَسْتَكْبِرُونَ عَنْ عِبَادَتِي, என்னுடைய இபாதத்தை கொண்டு யார் பெருமை அடிக்கிறாரோ, இபாதத் செய்யாம என்னுடைய இபாதத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கிறாரோ, இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னுடைய இபாதத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கிறாரோ. அல்லாஹ் இந்த துஆவை எப்படி சொல்றான்? இபாதா. அப்ப இபாதத்தை வேற அவுலியாட்ட போய் கேட்கலாமா? இபாதத்தை சொல்றான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னுடைய இபாதத்தை விட்டு யார் பெருமை அடிக்கிறாரோ, யார் துஆ கேட்காமல் இருக்கிறாரோ. இமாம்கள் சொல்வார்கள், இந்த வசனத்துக்கு விளக்கமாக நிறைய ஹதீஸ்களும் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்யாமல் இருப்பதே அவனிடம் பெருமை இருக்கிறது என்பது கூட அடையாளம். நீங்க துஆ கேட்காம இருந்தா நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க, என் உள்ளத்துல பெருமை இருக்குது, என்னால முடியும், நான் செஞ்சுக்குவேன். இல்ல, எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்கின்ற மனோநிலை வர வேண்டும். அப்ப இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யார் என்னுடைய இபாதத்தை விட்டும் பெருமை அடிப்பார்களோ,
சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், இழிவடைந்தவராக அவர் நரகத்துக்குள்ளே நுழைவார். அதையும் அல்லாஹ் சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ஹைர். அப்ப இது சூரா காஃபிர். அதே சூராவுக்கு அல் முஃமின்னு சொல்லுவாங்க. சில குர்ஆன்ல அல் முஃமின்னு போடுவாங்க, சூரா முஃமின். அதே சில இதுல காஃபிர்னு சொல்லுவாங்க. அப்ப 60வது வசனம். புரியுதா? இது இப்ப உதவியினுடைய 3வது நாம் பெற வேண்டிய அல்லாஹ் தருகின்ற வழி. ஹைர். இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க. وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ. நபியே, நீங்க அவர்களோடு இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். அந்த உத்தரவாதத்தை அல்லாஹ் 2வது பாட்டுல சொல்றான். அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். இஸ்திக்ஃபார் இஸ்திக்ஃபார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 70 விடுத்தம், இன்னொரு அறிவிப்புல 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நம்ம இஸ்திக்ஃபார் ஒவ்வொரு நாளும் செய்யறது வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அதாபு இல்லாம போகுதுன்னு அர்த்தம் என்னண்டா, அல்லாஹ்வோட உதவி வரும். அல்லாஹ்வோட அதாபு இல்லாம ஒரு மனிதன் வாழ்ற வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய உதவி. அதாபுங்கிறது உடனே அல்லாஹ் அழிப்பான்ங்கிறது அல்ல. சில அதாபுகள் உங்களை அறியாமலே வரும். ஆனால் அது நீங்க வேற தீர்வு எடுக்கிறதுக்கு போவீங்க. நீங்க உள்ளத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே மனசுல ஒரு அழுத்தமாய், ஒரே டென்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு நீங்க பல கவுன்சிலர், பல உளவியல் நிபுணர்களை தேடி போவீங்க. ஆனா பிரச்சனை இருக்குமே என்ன தெரியுமா? நீங்க தொடாது. பாருங்க, தொழுகையும் இல்ல, காலைமான திக்ர்கள் இல்ல, குர்ஆனை கையில் எடுத்தே பல வருஷம், பார்க்கறது முழுக்க சினிமா, கேட்கறது முழுக்க பாடல். ஆனா ஒரே கவுன்சிலிங் என்றும் உளவளத்துறை என்றும் ஒரே அந்த அவற்றை போனதான் நமக்கு சிகிச்சை இருக்குது, அங்க போனதான் சிகிச்சை இருக்குது, அவற்றை போய் இது ஓதி பார்க்கணும், பச்சை சிற்கான விஷயங்களுக்குள்ள எல்லாம் போயிடுவாங்க. எல்லாமே அல்லாஹ் தந்ததெல்லாம் பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய அதாப் இல்லாம வாழணும்டா. நீங்க அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லுகின்ற இஸ்திக்ஃபாருடைய தௌபாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் எந்த சின்ன அதாபையும் அல்லாஹ் உங்களுக்கு தர மாட்டான். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான். وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. அப்ப இஸ்திக்ஃபார் செய்ய 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 அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகப்படுத்திக் கொண்டே போவான். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. பல முறை நம்ம ஓதுற வசனம், அடிக்கடி ஓதுற வசனம், ஓத ஓத மனசுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஃபகுல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கப்பா. இவ்வளோ இரவு பகலா தவா செஞ்ச ஏற்றுக்கொள்ள இல்ல, பேசும்பொழுதெல்லாம் காதை பொத்திட்டு ஓடுனாங்க. அப்படி இருந்து அவங்க சொன்னாங்க, ஃபகுல்து, நான் சொன்னேன் யா அல்லாஹ், உங்களுக்கு ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களோட ரப்பிட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவங்களோட பாவங்களை மன்னிப்பான், யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பான். வானத்திலிருந்து மழை இல்லையா? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான், பிள்ளைகளை தருவான். பிள்ளை பாக்கியம் இல்லையா? இஸ்திக்ஃபார் செய்யுங்க. وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا, தோட்டம் துறவுகளை உருவாக்குவான், தருவான், ஆறுகளை ஓடச் செய்வான். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இது அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான். சூரா நூஹ்ல நீங்க எடுத்து பாருங்க, அதை ஓதி பாருங்க. சூரா நூஹ் ஓதுங்க, அடிக்கடி ஓதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அத்தியாயம். ஹைர். அப்ப இஸ்திக்ஃபார் செய்யும் காலம் அல்லாஹ், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான். சூரா அல் அன்ஃபால் 33வது வசனம். 5வது அல்லாஹ் சொல்றான், فَإِذَا عَزَمْتَ فَتَوَكَّلْ عَلَى اللَّهِ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُتَوَكِّلِينَ. فَإِذَا عَزَمْتَ فَتَوَكَّلْ عَلَى اللَّهِ. فَإِذَا عَزَمْتَ, நீங்க உறுதி கொண்டால், ஒரு காரியத்தை மசூரா செய்து அல்லது ஏதாவது பேசி முடிவெடுத்து உறுதி பூண்டு விட்டால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யுஹிப்புல் முத்தவக்கிலீன், தன்பால்
எல்லா விடயங்களையும் ஒப்படைக்கின்ற அந்த தவக்குல் உள்ள மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிச்சா நம்ம எதை கேட்கிறோமோ தருவான். சூரா ஆல் இம்ரான் 159வது வசனம். அடுத்து 6வது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் ويثبت أقدامكم يا أيها الذين آمنوا ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். என்ன அர்த்தம்? இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் என்ன ஏழையாக இருக்கிறானா? இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தில் நீ உனக்கு உதவியை பெற்றுக் கொள்வதற்கு நீ மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொள், மார்க்கத்தினுடைய காவலனாக, மார்க்கத்தினுடைய உதவியாளனாக மாறிவிடு, மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பவனாக மாறிவிடு. ரசூலோட காலத்துல ரசூல்லாவோடு சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபடு. இப்ப இந்த காலத்துல நாம் எமக்கு கிடைச்ச இந்த தீனை எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம்? இந்த இஸ்லாத்தை எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்தோம்? குறைஞ்சது இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கணும்? இன்னைக்கு அதிகமா நம்ம தவாவில் ஈடுபடுவோம். கொஞ்சம் 4 பேர் சேர்ந்த உடனே நம்ம கொஞ்சம் பெரிய ஆள், 4 பேர் கீழே வேலை செய்வாங்க. பெரும்பாலும் உலகத்துல அப்படிதான் நடக்குது. அதுக்கப்புறம் அதிகமா நல்ல வேலை செஞ்சிருப்பாரு, திடீர்னு ஆள காணையில் பார்த்தா 2 பேரை செட் பண்ணிட்டு அவர் என்ன செய்வார், அவர் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு ஆகிடுவார். அப்படி அல்ல, மக்களோடு மக்களாக இருந்து நான் என்றும் இந்த தீனுடைய பணியாளன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லி போனாங்க? அமீருல் முஃமினீன் உமர் அல்ல, அப்படி சொல்லாதீங்க, நான் உமர், அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த எண்ணம் வரணும் எப்பொழுதுமே. எப்பொழுதும் நான் இந்த தீனுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நான் தொழுதால், நோன்பு பிடிச்சா, ஜகாத் கொடுத்தா நான் சொர்க்கம் போவேன். நான் பிறந்ததால் இஸ்லாத்துக்கு என்ன நன்மை? யோசிச்சு பார்த்தோமா? சஹாபாக்கள் தொழுதாங்க, நோன்பு பிடிச்சா, ஜகாத் கொடுத்தா, ஹஜ் செஞ்சாங்க. அல்லாஹ் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, இது அல்லாஹ் அப்படி சொல்ல வைக்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே உலகத்துல இவங்க சொர்க்கவாதின்னு. இவர் சொர்க்கவாதின்னு சொல்றதுக்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் தானே கொடுக்கணும். எப்படி கிடைச்சது? இந்த தீனுக்காக அவர்கள் செய்த உழைப்பு. நம்ம என்ன செய்யறோம்? நம்மளால முடியுமானது. என்னால 4 பேரை கூட்டிட்டு வரையமாண்டா, இதுதான் இன் தன்சுருல்லாஹ். 4 பேரை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. அதே மாதிரி 4 பேருக்கு இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண. இன்னைக்கு நிறைய பேர் நான் இதை சொல்றேன், நிறைய அங்க நடக்குது, ப்ரோக்ராம் நடக்குது, அங்க இது நடக்குது அப்படின்னு பகிர்ந்து கொள்வாங்க. யாராவது ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் வந்த உடனே ரைட் அதை போட்டு பாத்தீங்களா, நாங்க துபாயில இப்படி ப்ரோக்ராம் பண்ணோண்டு. ஆனா நம்ம சொந்தமா வர கிளாஸுக்கு வரது 4 பேருக்கு ஷேர் பண்றதுக்கோ, நம்மளுக்கு தெரிஞ்ச 4 உறவுகளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கோ நமக்கு ரெடி இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் என்ன நிலையை காட்டுதுன்னு சொன்னால், பகிரங்கமான, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாருடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு தெரியாது, இந்த சின்ன ஒரு அற்ப விஷயத்த கூட நம்ம பொருட்படுத்த இல்லை. ஊர்ல நம்ம 4 பேருக்கு நண்பர்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்குதுன்னா பாராட்டுறோம். ஆனா நம்மளோட பக்கத்துல இருக்கிறான், சுபு தொழாம தூங்கிட்டு இருக்கிறான், அவன் எழுப்ப மாட்டோம். ஆனா ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருப்போம். அவன் நாளைக்கு மறுமையில வந்து அல்லாட்ட, யாரெல்லாம் தொலைப்போனா யாரெல்லாம் ஒரு நாள் எழுப்பி, ஒரு நாள் வாங்க பள்ளிக்கு போவோம், ஒரு நாள் வாங்க பயனுக்கு போகணும், கூப்பிடல யாரெல்லாம் என்ற வழக்கு தொடுத்தால் நீ ஊருக்கு செஞ்ச உபதேசம், உலகத்துக்கு செஞ்ச உபதேசம் எல்லாம் விடுபடாது. சோசியல் மீடியாவில் எழுதி தள்ளுவாரு, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல எல்லாம் அவர் மாஷால்ல ஜொலித்து கொண்டிருப்பார். இதுலயும் இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார்னா அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை இல்லை. நம்மளோட அழைப்பை விரிவுபடுத்தணும். ஆனால் இங்க ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸும் இல்லை, அந்த கிளாஸும் இல்லை. அவருக்கு தெரிஞ்ச ஏதோ 2 வசனங்களை வச்சு என்ன செய்வாரு, எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பார். அப்ப இன் தன்சுருல்லாஹ் என்பது இஹ்லாஸோடு நான் நிக்க வேண்டும் களத்தில், 4 பேர் அழைத்து வர வேண்டும், நான் சொல்லணும், நான் சொல்லிக் கொடுக்கணும். சம்மதமே இல்லாத விஷயங்களை எல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்றோம். அல்லாஹ்வுடைய விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ரெடி இல்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்தை 4 பேருக்கு சொல்றதுக்கு ரெடி இல்லை. நாங்களாம் பெரிய ஆக்கள், நாங்களாம் எவ்வளவு பெரிய ஆக்கள் தெரியுமா? நாங்க வந்து சாதாரண விஷயங்களுக்கு எல்லாம் போறோம். நாங்க பெரிய ஆக்கள் வந்தா அந்த மாதிரி அந்த இதுக்கு தான் நாங்க போவோம். அப்ப நம்ம யாருக்காக நம்முடைய செயல்பாடுகள்? இன் தன்சுருல்லாஹா அல்லது இன் தன்சுருர் ரிஜாலா? மனிதர்களுக்கு உதவி செய்யறோம், அவர் பிரபலியத்துக்காக, அல்லது அவர் 4 பேர் பார்த்த பாத்தீங்களா துபாயில இப்படி நடக்குது, இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் போறாங்களே, இதற்காக நாளை மறுமையிலே தூக்கி நரகத்தில் எறியப்படுகின்ற விடயம் சோதரர்களே. முஹஸ்ஸுதி இஹ்லாஸோடு செய்யுங்க. நானும் தான் நீங்களும் தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சின்ன ஒரு விஷயத்தை அற்பமாக நினைத்து விடாதீர்கள். சாகப்பரவுல பயன் தானே,
அந்த பயான் தானே, இந்த டாபிக் தானே, இல்ல எந்த இடத்தில் எந்த வார்த்தையினால் யாருக்கு என்பது நாம் முடிவு செய்யற விஷயம் அல்ல, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உன்னால முடியுமா செய், நான் உதவி செய்வேன் உனக்கு. அல்லாஹ்ட தீனை விட்டு நாங்க ஒதுங்கிட்டு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய், அல்லாஹ் நேரடியாக சொல்றான், நீ உதவி செய்தால், அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய பாதுகாவலனாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய அழைப்பாளனாக, காவலனாக நீ இருந்தால், என் சுருக்கும், என்ன தொழிலை பார்க்க ரெடி, என்ன மனைவி மக்களை பார்க்க ரெடி, என்ன பிள்ளைகளை பார்க்க ரெடி, ஆனா அல்லாஹ்வுடைய தீனை பார்க்க நான் ரெடி இல்லை, குர்ஆனை படிக்க நான் ரெடி இல்லை. குர்ஆனே ஓத தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, உச்சரிப்பு தெரியாது, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் உச்சரிக்க தெரியாது, சூரா ஃபாத்திஹா தெரியாது. உலகம் முழுக்க பயன் பண்ண அவரோட தொழுகையிற ஹாலத்தை எப்படி இருக்கும்? அப்ப சூரா ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகை இல்லை, உலகம் முழுக்க பயன். பேசக்கூடாதுன்னு சொல்ல இல்லை, அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய நப்பாசையில் ஒரு மாயையுடைய வாழ்க்கை வாழக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? பிரம்மையா இப்படி கற்பனையில வாழ்றது அல்ல வாழ்க்கை, யதார்த்த வாழ்க்கை புரிந்து கொள்ளணும். நம்ம அப்படி இப்படியெல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் நம்ம பேசுறோம், இப்ப இதை அவர் சகோதரர் வீடியோ எடுக்கிறார், இதை அவர் எடிட் பண்றார், போடுறார், ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு போகுது, 1000 பேர் 1,00,000 பேர் பாக்குறாங்க, ஏன் 1,00,000 பேர் பாக்குறாங்க, அதை இன்னொரு ஆள் எடுத்து போடுறார், 1,00,000 பேர் பாக்குறாங்க என்றால் கியாமத்து நாள் வரை நாளை அல்லாஹ்வை அந்த சகோதரர் சந்திக்கும் வரை அவருக்கு பின்னால யாரெல்லாம் உதவியாக இருந்தார்களோ அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சந்திக்கும் பொழுது, எனக்காக நீ செய்தா, இதோ இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு 10 பேராவது மாறினாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மையை தரும்போது புரிந்து கொள்வீர்கள். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி அவங்க அமெரிக்காவில இருந்து அவங்க ஒரு மசலா ஃபத்வா கேட்டாங்க. அப்ப நான் அதுக்கு பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க அதுல சொன்னாங்க, நான் ஏன் சொல்றேன்னா என்னுடைய தாக்கத்தை, இந்த பயான் அல்மனார்ல இப்படி பயான் வீடியோ போட்டாங்க, நான் இதுக்கு முன்னுக்கு எப்படி லைஃப் என்ற இருந்ததுண்டா அதை பத்தி நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்னால முடியாது ஷேக், ஆனால் என்னை மாத்தியது இந்த அல்மனார்ல இருந்து வந்த இந்த பயான்கள் தான் சொன்னார். முழுமையா நான் மாறிட்டேன். அப்ப அவங்க கேட்டது என்னன்னா, நான் ஊருக்கு வந்திருக்கிறேன் 3 மாசம் லீவுல ஸ்ரீலங்காக்கு அமெரிக்காவில இருந்து, நான் எப்படி ஜம்மு கசர் செய்யறேன், தொழுகையை ஜம்மு கசர் செய்யலாமா கூடாதா, அது சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப இது சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. சாதாரண நினைப்போம், சரி வந்து உட்கார்ந்துட்டு போறோம், அப்படிதான் இல்லை. எங்கோ உலகத்தில் ஒரு மூலையில் நமக்கு அது பெருமதி வழங்காமல் இருக்கலாம், எங்கோ ஒரு உலகத்தின் மூலையில் 4 பேரை 10 பேரை மாத்தி கொண்டுதான் இருக்கிறது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. நமக்கு பெருமை, நான் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நீங்க இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நமக்குத்தான் இந்த தீன், நமக்குத்தான் இந்த மார்க்கம் தேவை தவிர அல்லாஹ்க்கு நம்ம தேவையில்லை சகோதரர்களே. அல்லாஹ் நினைத்தால் உங்களை எறிந்து விட்டு, உங்களை அப்புறப்படுத்தி விட்டு இன்னும் ஒரு சமூகத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்றான், நாங்க தான் பங்காளி ஆயிருக்கோம், நாங்க தான் தேடி போவோம், நாங்க தான் தீனி போகணும். மார்க்க விஷயம் என்றால் லேசா துச்சமாக நினைக்கிறோம், உலக விஷயம் என்றால் உயிரை கொடுத்து செல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஹை, அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? சூரா முஹம்மது 7வது வசனம், முஹம்மது என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். உங்களோட பாதங்கள் நடுங்குகிறதா? உங்களது பாதங்களிலே ஒரு பலம் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ள அதுக்கு உதவியாளராக மாறுங்கள். அல்லாஹ் சொல்றான், வயுஸப்பித் அக்தாமக்கும், உங்களோட பாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா يضاعفه لكم ويغفر لكم والله شكور حليم. إن تقرضوا الله, நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால், அல்லாஹ்வுக்கு நீங்க அழகிய கடன் கொடுத்தால் என்ன? அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்க 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 அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்குவான். அல்லாஹ்க்கு எப்படி கடன் கொடுக்கிறது? நம்ம யோசிப்போம், அல்லாஹ் கடன் கொடுக்க இயலாது. ஆனா ஹதீஸுல் குத்ஸிலே என்ன, நான் நோயுற்று இருந்தேன், நான் நீயா அதெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். அப்ப இதுல என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நீங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி தேவை என்று இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால், இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகிய கடனாக நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் சொல்றான், யுதாயிஃபுஹு லக்கும் வ யக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அதை பன்மடங்காக ஆக்கி தருவான். வ யக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வல்லாஹு ஷக்கூருன் ஹலீம், அல்லாஹ் நன்றிக்குரியவன், நன்றி பாராட்டுவன். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் சகிப்புத்தன்மை உடையவன். சூரா தகாபுன் 17வது வசனம். அதே மாதிரி தான் அல்லாஹ் சூரா ஹதீதிலும் அதே விஷயத்தை திரும்பி இப்படி சொல்றான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாயிஃபஹு லஹு வ லஹு அஜ்ருன் கரீம். من ذا الذي யார் يقرض الله قرضا حسنا,
யார் ஒரு மனிதர் அல்லாஹுக்கு கடன் கொடுக்கிறார், யார் அல்லாஹுக்கு கடன் கொடுக்க கூடியவர், மன் யார், தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் உங்கள், அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்றான் ஃபயுதாயிஃபஹு லஹு வ லஹு அஜ்ருன் கரீம், ஃபயுதாயிஃபஹு லஹு வ லஹு அஜ்ருன் கரீம், அல்லாஹ் அவருக்கு அதை பன்மடங்காக ஆக்கி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். ஃபயுதாயிஃபஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு அதை பன்மடங்காக ஆக்கி கொடுப்பான் என்று சொல்லிட்டு மட்டும் கூட இல்ல, அடுத்து என்ன சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்காக கொடுக்க 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 அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்குவான், உலகத்துல காண்ற விஷயம். ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் வலஹு அஜ்ரும் கரீம், சங்கையான கூலியும் அல்லாஹ் தருவான். எப்படி ரப்பவன்? சூரா அல் ஹதீத் 11ஆம் வசனம். ஹைர், பாருங்க, அல்லாஹ் தஆலா நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது, நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுப்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் கொடுப்பது வழி நான் தருகின்ற வழியும் இருக்கிறது. இன் துக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அதே மாதிரி மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாயிஃபஹு லஹு வ லஹு அஜ்ருன் கரீம் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும் வ யக்ஃபிர் லகும் ذுனூபகும் ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், நம்ம அடிக்கடி கேட்கிறது, ஆனா இதுல உள்ள விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான் வகூலு கௌலன் சதீதா, நீங்க பேசினால் நேர்த்தியாக பேசுங்க, உண்மையை பேசுங்க. சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான் அப்படி நீங்க செஞ்சா, நீங்க உண்மை பேசினால், நேர்மையானது குர்ஆன் சுன்னாவை பேசினால், சரியானதை சரியான நேரத்தில் பேசினால், அல்லாஹ் சொல்றான் உங்களோட காரியங்களை அல்லாஹ் சீராக்குவான். அல்லாஹ் உங்களோட காரியங்கள் எல்லாத்தையும் சீராக்குவான்டா என்ன? அல்லாஹ்வோட உதவி. அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்களோட பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹ, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். சூரா அல் அஹ்ஸாப் 70-71. அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? நேர்மையான உண்மையான சீரான வார்த்தை சொன்னால் வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்குவான், அல்லாஹ்வுடைய உதவி வரும். அடுத்து பாருங்க, 9வது அல்லாஹ் தஆலாவுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவி பெறுகின்ற வருகின்ற வழியில அல்லாஹ் சொல்றான் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன். வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் எங்களுடைய விடயத்துல முயற்சிப்பாரோ, இந்த மார்க்கத்துல அவர் ஒவ்வொரு காரியங்களையும் யார் அல்லாஹ்விடம் சென்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செஞ்சு யார் முயற்சித்து கொண்டிருப்பாரோ, யா அல்லாஹ் நேர்வழியை காட்டியா அல்லாஹ், எனக்கு சீரான பாதையை காட்டியா அல்லாஹ், நல்ல ஒரு வழியை, நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை, நல்ல ஒரு பாதையை காட்டியா அல்லாஹ் என்று யார் முயற்சிப்பாரோ, அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக லனஹ்தியன்னஹும் சுபுலனா, பல வழிகளை நாம் அவர்களுக்கு காட்டுவோம், ஒன்றல்ல இரண்டல்ல. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான் வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். சூரா அல் அன்கபூத் 69வது வசனம். 10வது அல்லாஹ் சொல்கின்றான், எல்லாத்தினுடைய அடிப்படை தான் சகோதரர்களே, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அவர்களுக்கு அவனே மாத்திரம் போதுமானவன், அவனே போதுமானவன். யா அல்லாஹ் நீ எனக்கு போதுமே அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, அல்லாஹ் மீது யார் முழுமையாக தவக்குல் வைக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன்.
யா அல்லாஹ் என்ன பிரச்சனை இருக்குது, முதுகை முறிக்கக்கூடிய, உள்ளத்தை உடைக்கக்கூடிய, கண்களை கலங்க வைக்கக்கூடிய, நெஞ்சங்களை எல்லாம் பால்படுத்தக்கூடிய, சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் என் உள்ளத்தை ஆட்டி படைக்கிறது. யா அல்லாஹ் உன் பக்கம் வந்திருக்கிறேன். யா அல்லாஹ் அம்மை யுஜீபுல் முதர்ர இதா தஆ, இனிமே வாழ முடியாது என்ற ஒரு நிர்கதியான நிலையை அடைந்தவன் அழைத்தாலும் அவனுக்கு விடை கொடுப்பவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப மூமின்களை கைவிடுவான் அல்லாஹ். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ, அல்லாஹ்வுடைய காரியத்தை அடைந்தே தீருவான், செய்தே தீருவான். قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு நிர்ணயத்தை வச்சிருக்கிறான், ஒரு அளவை வச்சிருக்கிறான். அதோட சேர்த்து சூரா தலாக்லே தான் நீங்க பாருங்க, அல்லாஹ் நிறைய அந்த 3 விஷயங்கள் அங்க சொல்றான். அல்லாஹ் என்ன விஷயம்? وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, அல்லாஹ் மீது தவக்குல் வச்சு அவன் அவர்களுக்கு போதுமானவன். وَمَن يَتَّقِ اللَّهَ, அல்லாஹ் அஞ்சி நடக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு இஜஅல் லஹு மக்ரஜா, அனைத்து துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளில் இருந்தும் வெளியேறுகின்ற வழியை அல்லாஹ் காட்டுவான், உண்டாக்குவான். என்ன கஷ்டம் வந்தாலும் வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுடைய காரியத்தில் அல்லாஹ் இலகுவை அல்லாஹ் உருவாக்குவான். என்ன காரியமாக இருந்தாலும் அதை லேசுபடுத்தி தருவன் அல்லாஹ். இந்த 10 கோட்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு சிறிய விடயம் இருக்கிறது. இந்த 10 கோட்பாடை புரிஞ்சிட்டு நீங்க பாருங்க, அல்லாஹ்வோட உதவி என்பது வரும் வழிகள்ல ஒரு வித்தியாசமான வழி. என்ன தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை போனாங்க. அவர்களோட 2 பேர் சிறைச்சாலை போனாங்க, 2 வாலிபர்கள் சிறைச்சாலை இருந்தாங்க தானே. இப்ப இந்த 3 பேர்ல யாரு தக்குவா உள்ள மனுஷன்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யார் அழகிய குணமுடையவர்? நல்ல உள்ளம் கொண்டவர் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஈமான்தார் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் விரும்பி போறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள போன உடனே கொஞ்சம் என்ன, மனிதன் தானே, மாறும், உள்ளங்கள் மாறும். ரைட். இப்ப உள்ளுக்குள்ள இருந்து இப்ப வெளியே வர்றது தானே இலக்காக இருக்கும். சிறைச்சாலை என்பது ஒரு பெரிய ஒரு அதாப். அப்ப இப்ப இந்த 2 பேரும் இருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ப இதுல நல்லவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட முதல்ல வெளியே வர்றது யாரு? சிறைச்சாலை இருந்து அந்த 2 பேரும் தான் வராங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பிறகு சில வருஷங்களுக்கு பிறகுதான் வராங்க, சில வருஷங்களுக்கு பிறகுதான் வராங்க. ஆனால் அந்த 2 பேரும் நேரத்தோட வந்தாங்க. ஆனா எதற்காக வந்தாங்க? அதுதான் அல்லாஹ்வோட உதவியை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவர் ஹாதிம், பணியாளராக பணிவிடை செய்யறதுக்கு வந்தாரு. இன்னொரு ஆள் கொலை செய்யப்படுறதுக்கே வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தா என்ன செய்யப்படுவார்? கொலை செய்யப்படுவார். சூரா யூசுஃபே சொல்லுது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில வருஷங்கள் கழிச்சு, ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெளியே வரதுக்கு விருப்பம், எப்படி வெளியே வரதுக்கு விருப்பம் என்பது நமக்கு எப்படி தெரியும்டா? வெளியே போற 2 பேர்ல ஒரு ஆட்ட என்ன சொல்றாங்க? அவங்களோட அரசத்தை என்ன பத்தி சொல்லுங்க. அப்ப அதுல புரிஞ்சுக்கொள்ள தானே. ரைட். அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, இவங்க பொறுமையோட இருக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் முன்னாடி போனாங்க. ஒருவர் பணியாளராக போனாரு, இன்னொரு ஆள் கொலை செய்யப்பட போனாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில வருடங்கள் தாமதமாகித்தான் வெளியே போறாங்க. ஆனால் எகிப்தினுடைய அமைச்சராக மாறுகிறார். இந்த 2-3 வருடத்தினுடைய இடையில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி அல்லாஹ் பிளான் பண்ணி இருக்கிறான். 2-3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும். எதற்காக தெரியுமா? பணியாளராக போவதுக்கு அல்ல, கொல்லப்படுறதுக்காக அல்ல. யார் எந்த அந்தஸ்துல வைக்கணுமோ அந்த அந்தஸ்தில் வைப்பதற்கு எடுக்கின்ற காலம் தான் இதுங்கிறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? அப்ப யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்களோ, நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்று சரி செய்தார்களோ, அவர்களை அல்லாஹ் கொண்டு வர வச்சானா இல்லையா? ஆனால் அந்த இடத்துல அவங்களோட பெருந்தன்மை அவங்களை மன்னிச்சாங்களா இல்லையா? இதுதான் அல்லாஹ்வுடைய உதவியினுடைய வடிவம். புரியுதா உங்களுக்கு? அந்த 3 வருஷம் ஒரு மனுஷன், நம்ம மனுஷனா நினைச்சு என்ன நினைப்போம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல மனிதர், எவ்வளவு கேட்டிருப்பாங்க, எவ்வளவு பிரார்த்தித்திருப்பாங்க. உள்ளத்துல ஒரு தவா செய்யறாங்க தானே, ரப்பு சிறந்தவனா அப்படி எல்லாம் தவா செய்யறாங்க தானே. அப்ப அல்லாஹ்வோட நம்பிக்கை எவ்வளவு இருந்திருக்கு அவங்களுக்கு, எவ்வளவு துவா கேட்டிருப்பாங்க. இவங்களே அல்லாஹ் விட்டுட்டாயே, என்னன்னு வெளியே விடையிலேன்னு அவங்க யோசிக்க இல்ல. தாமதமாகும் அருள்கள் மகத்தானதாகும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு சொன்னால்,
ஒரு கட்டத்துல அல்லாஹ் வாரி தருவான். ஆனா ரொம்ப கஷ்டப்படுற நேரம் அல்லாஹ் கைவிடுற மாதிரி நமக்கு விளங்கும். ஆனா கையுடையில அதை விட பெரிய அருளை தருவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله قالت هو من عند الله إن الله يرزق من يشاء إن الله يرزق من يشاء بغير حساب. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பேற்று வளர்த்தாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை. எப்ப எல்லாம் அந்த மாடத்துக்கு அத மிஹ்ராபு கிட்ட வார நேரம் சாப்பாடு இருக்குது. காலையா மரியம் அன்னாலக்கு ஹாதா, அடைச்ச ஒரு ரூம் அடைச்சிருக்கிறது, மேல கூரை இருக்குது, எங்க இருந்து உங்களுக்கு வருது இது? قالت هو من عند الله, அல்லாஹ்விடம் இருந்து வருது. அல்லாஹ்விடம் இருந்து வருது. நம்மட சிந்தனைக்கு விளங்காது, நம்மட புத்திக்கு தெரியாது, அல்லாஹ்விடம் இருந்து வருது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அளவு கணக்கின்றி அல்லாஹ் கொடுப்பான், அதையும் சொல்றாங்க. சூரா ஆல் இம்ரான் 37 வசனம். ஆனா அதே மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ நேரத்துல, பிள்ளை பெறுகின்ற நேரம், இதுக்கு முன்னால மரணிச்சிருக்க கூடாதா? யா லைதனி மித்து قبل هذا وكنت نسيا منسيا. இப்படி எல்லாம் புலம்புற நேரம், கஷ்டப்படுற நேரம், உள்ள கிடைக்கிற அந்த நேரம், வருத்தப்படுற நேரம், அல்லாஹ் இடத்துல அப்படி உதவி தேடுற நேரம் அல்லாஹ் என்ன சொல்றான்? وهزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا فكلي واشربي وقري عينا. وهزي إليك அந்த பிரசவ வேளையில அல்லாஹ் வீட்டுக்குள்ள பள்ளிக்குள்ள இருக்கும் பொழுது சும்மா கொடுத்த அல்லாஹ் பிரசவ வழியில துடிக்கும் போது அந்த ஈச்ச மரத்தினுடைய அடியை பிடிச்சி ஆட்டுங்கன்னு சொல்றான். இது அல்லாஹ் என்ன செய்யறான்? இதுக்கு பின்னால கிடைக்கிற அருள் அவங்களுக்கு தெரியாது. ஆட்டுறாங்க, அசைக்கிறாங்க. யாரு கிடைக்கிறாங்க? சுப்ஹானல்லாஹ். யார் கிடைக்கிறாங்க? கையில யாரை எடுத்துட்டு வராங்க? فإما ترين من البشر أحدا فقولي إني نذرت للرحمن صوما فلن نكلم اليوم إنسيا. فأتت به قومها تحمله قالوا يا مريم لقد جئت شيئا فريا يا أخت هارون ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغيا. فأشارت إليه قالوا كيف نكلم من كان في المهد صبيا. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا ذلك عيسى ابن مريم قول الحق الذي فيه يمترون. இந்த வசனம் அல்லாஹ் சொல்றான். இது சுருக்கமாக நீங்க சூரா மரியம் எடுத்து வாசி பார்த்தால் என்னுடைய மொழிபெயர்ப்பு பார்த்துக் கொள்ளலாம். என்ன சொல்றாங்க? இப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ்வுடைய தவக்குல் அவங்களுக்கு இருந்தது, அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், இன்னும் தவக்குல் குடிச்சு. அதே தவக்குல் இந்த நேரத்தில் இருக்குதா? அதை விட பெரிய அருளை கொடுக்கிறான் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிட்டு வராங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த கஷ்டத்தையும் சுமந்துட்டேன்,
அதுக்கு பிறகு நான் அந்த புள்ளைய தூக்கிட்டு வர நேரம் அந்த சுருக்கத்தை சொல்றேன் தர்ஜமாவை. மரியமே நீங்க மோசமான வேலை செஞ்சுட்டு வந்துட்டீங்களே மரியம், லக்கத் ஜீதி ஷையன் ஃபரியா. ஹாரூனுடைய சகோதரியே, உண்ட வாப்பா மாக்கான அபூகி இம்ரஅ வமாக்கான தும்முகி பகியா, உன்னோட வாப்பா கெட்ட மனுஷனும் இல்ல, உங்களோட உம்மா விபச்சாரியும் இல்ல, நீ இப்படி செய்யறாயே எப்படி இருக்கும்? என்ன ஆதாரம்? திருமணம் முடிக்க இல்ல, கையில புள்ள, இந்த சமூகம் விடுமா? விடாது. புள்ளை கை காட்டினாங்க. அதிர்கள் எனக்கு தெரியாது எப்படி ஒரு ஈமான் வேணும். அந்த நேரத்தில் அல்ல அசைக்க சொல்லானே இப்ப எப்படி அந்த புள்ள பேசணும் யோசிக்கல. அவங்க சொன்னாங்க கைஃப நுக்கல்லி மங்கான ஃபில் மஹதி சபியா, உங்களோட கையில குழந்தை, தொட்டில் எரியக்கூடிய கையில எரியக்கூடிய புள்ள, பேச முடியாத குழந்தை, இதோட எப்படி பேசுறது? மங்கான ஃபில் மஹதி சபியா காலு யா மரியம். சுப்ஹானல்லாஹ். ஃபஅஷாரத் இலைஹி காலு கைஃப நுக்கல்லிமு மங்கான ஃபில் மஹதி சபியா. அப்படி அவங்க யோசிச்சாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழியே இல்ல. ஃபஅஷாரத்திலே, அந்த நேரத்தில் அந்த குழந்தை சொல்கிறது, கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அல்லாஹ் பேச வைக்கிறான். இயற்கைக்கு முரணாக ஒரு பெண்ணினுடைய கற்பை பாதுகாக்கிறான் அல்லாஹ். புள்ளை பேச வச்சு அல்லாஹ் சொல்றான், இவர் உத்தமி என்பது அல்லாஹ் உணர்த்துகிறான். கால இன்னி அபுதுல்லாஹ் ஆத்தானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு வேத தருவான். வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்ன நபியாக ஆக்குகிறான். வஜஅலனி முபாரக்கன், என்னை பரக்கத்து பொதிந்தவனாக அல்லாஹ் ஆக்குகிறான். ஐனமா குந்த், எங்கு சென்றாலும் நான் பரக்கத்துடையவன். وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت, நான் இந்த பிறந்த நாளிலும் எனக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி, நான் மரணிக்கிற நாளில் அல்லாஹ்வுடைய சாந்தி, நான் மீண்டும் எழும்புகிற நாளிலும் அல்லாஹ்வுடைய சாந்தி என் மீது இருக்கிறது. ذلك, அதுதான் ஈசா இப்னு மர்யம். அன்புக்குரிய சோதர்களே, ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவி வரும் வழியை அவங்க புரிஞ்சு கொண்டாங்க. அல்லாஹ் உதவி செய்தான். இயற்கைக்கு முரணாகவும் அல்லாஹ் உதவி செய்வான். இந்த உலகத்துல இது செஞ்சாதான் இது நடக்கும் நினைப்போம், இல்லை, இது செய்தால் இது நடக்கும் என்பது உலக பார்வை, அது இருக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒரு மூமின் அதையும் தாண்டி அல்லாஹ்வுடன் நெருங்குவான். அல்லாஹ்வுடைய உதவி வந்தே தீரும். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், இந்த மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹ்வின் மீது கடமை. எனவே அல்லாஹ்வுடைய உதவியை சரியாக புரிந்து அல்லாஹ்வுடைய உதவியோடு வாழ்கின்ற நன்மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.